தம்பி இந்த இதை ஹோட்டலில் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், தம்பி இந்த ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் வந்து யார் இந்த தம்பி அப்படின்னா நீங்கள் எந்த தம்பிகிட்ட பேசுறீங்க, யார் இந்த தம்பி அப்படின்னு இந்த கேள்விகளுக்கான அத்தனை விடைகளும் வந்து யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகன்ட்ட இருக்கு. விசாகன் ஐஏஎஸ் கிட்ட இருந்து பறிமுதல் செய்த ஃபோனு அந்த வாட்ஸ்அப் சாட்லாம் எடுக்கும்போது அவர் ஒரு தம்பிக்கிட்ட பேசுகிறாரு. ஏன்னா டாஸ்மாக் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய நண்பர்கிட்ட ஏன் பேசணும் ஒரு டாஸ்மாக் அதிகாரி? புரியுதுங்களா? செந்தில் பாலாஜி உங்களால முடக்க முடியும், ரொம்ப நாளைக்கெல்லாம் பண்ண முடியாது, ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். KN நேரு அப்படிதான் பண்ண முடியும். பட் உங்களுக்கு வந்து அரசியல் ரீதியாக பாஜக நினைக்கக்கூடிய விஷயங்களை சாதிக்கணும் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோட மட்டும்தான். அது இப்போ இந்த மாதிரி ஒரு சோதனை வருகிறது அப்படின்னும் போது நீங்க ஏன் வந்து தலைமறைவா இருக்கணும்? நீங்க துபாய்க்கு ஏன் போகணும்? ஆனா கன்விக்ட் பண்றவங்களோட ரேஷியோ ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லையே. இந்த விவகாரங்களை எல்லாம் வந்து இடி நோன்றது எதுக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? இந்த துறையை தூய்மைப்படுத்துவதற்கா? இல்ல இது பொலிட்டிக்கல் வெண்டேட்டாவா எது வேணா இருக்கலாம்ல. பொலிட்டிக்கல் தானேங்க இது. பட் இந்த பெரிய பெரிய விஷயங்கள்ல நடக்கின்ற ஊழல் இருக்கு இல்லையா, இதை தானே வந்து பாஜக ஒரு பேட்டர்னாவே வச்சிருக்கு, பிடிக்கிறது. தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை அப்படின்றது நடைபெற்று வருது. குறிப்பாக வந்து டாஸ்மாகோட மேனேஜிங் டைரக்டராக இருக்கக்கூடிய விசாகன் ஐஏஎஸ் வீட்டில் 2வது நாளாக சோதனை அப்படின்றது நடைபெற்று இருக்கு. இதோட பின்னணியெல்லாம் பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் ஷபீர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். 2 நாட்களாக அமலாக்கத்துறை சோதனை நடந்ததை நம்ம பார்த்துருப்போம், நிறைய இடங்கள்ல நடக்குது. இதோட பின்னணி என்ன? குறிப்பாக விசாகன் ஐஏஎஸ் டார்கெட் பண்ணப்படுறதுக்கான பின்னணி என்ன? விசாகன் ஐஏஎஸ் டாஸ்மாகுக்கு அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறார். ஸோ அவரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்றது சொல்கிறத விட டாஸ்மாகில் நடந்திருக்கக்கூடிய பல்வேறு முறைகேடுகளுக்கு அவர் தான் பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கார். அதனால் நீங்கள் அவரை தான் கேள்விகளை கேட்பாங்க, அவர்கிட்ட தான் வந்து பதில்களை பெற முடியும் அப்படின்றது. டாஸ்மாகில் ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்றது, டாஸ்மாகில் ஊழல் நடக்கிறது, டாஸ்மாகில் ஒவ்வொரு விஷயத்துலையும் முறைகேடு நடந்திருக்குது அப்படின்றதுலாம் வந்து நம்ம பல ஆண்டு காலமாக கேட்டுட்டு வரோம். அந்த அமைப்பில் ஒரு விசாரணை நடக்கணும், அதை கிளீனப் பண்ணணும் அப்படின்றது வந்து லாங் பெண்டிங் டிமாண்ட், லாங் ஓவர் டியூ அப்படின்வேன். இதெல்லாம் வந்து இப்போ நடக்கிறதுக்கு முன்னாடி தமிழக அரசே அதை செய்திருக்க வேண்டும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த டாஸ்மாக் என்ற அந்த நிறுவனத்தில் மட்டுமே வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள். நீங்கள் டாஸ்மாகில் இருக்கக்கூடிய சங்கங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, டாஸ்மாகில் CITU சங்கம் இருக்குது, ரொம்ப வெளிப்படையாக டாஸ்மாகில் நடக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் வந்து அவங்க டிமாண்ட் வச்சுட்டே இருக்காங்க. டாஸ்மாக் நிர்வாகத்தை வைக்கிறாங்க, அமைச்சர்கிட்ட வைக்கிறாங்க, முதலமைச்சர்கிட்ட வைக்கிறாங்க, எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை. 2வது அது வந்து அந்த அமைப்பு, இந்த டாஸ்மாக் என்ற ஒரு நிறுவனம் வந்து நீங்கள் அதில் தொட்டதெல்லாம் வந்து காசு. அப்போது அந்த மாதிரி தான் அந்த அமைப்புடைய செயல்பாடுகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொள்முதலில் காசு பெரிய அளவுக்கு அடிக்கிறாங்க அப்படின்றது தான் இடி கண்டுபிடிச்சிருக்கு. அதில் பாட்டிலிங் யூனிட்ஸில் வந்து அந்த பாட்டில் கணக்கு வந்து மிஸ்மேட்ச் ஆகுது, அதில் வந்து ஏகப்பட்ட பணம் அடிச்சிருக்காங்க அப்படின்றது தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் இதுலேயும் டிரான்ஸ்போர்ட்டில் இது இப்போ வெளிப்படையாக அவங்க போய் ஒரு சோதனை நடத்தி கண்டுபிடித்ததில் ஒரு மினிமம் ஊழலே 1000 கோடி ரூபாய்க்கு வந்திருக்கு. இன்னும் நல்லா இன்டெப்த்தாக போய் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்க விசாரிச்சாங்கன்னா இந்த இந்த 1000 கோடி அப்படின்றது பல்லாயிரம் கோடி. 1000 கோடி அப்படின்றதே கட்டுக்கதைன்றாரே. இல்ல நீங்க 1000 கோடி கட்டுக்கதை அப்படின்னு கற்பனையான விஷயங்களை திமுக மீது நீங்க களங்கத்தை ஏற்படுத்துறதுக்காக தொடர்ந்து இது மாதிரி விஷயங்கள் நரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படின்ற. இல்ல நீங்க அவங்க போய் இன்னைக்கு ஒரு விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். இந்த 1000 கோடி ரூபாய் ஒரு கட்டுக்கதை, 1000 கோடி ரூபாய் ஊழலே அதுல நடக்கல, 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததுக்கான முகாந்தாரமே இல்லை அப்படின்னு தமிழக அரசு வழக்கு போட்டுச்சா ஹைகோர்ட்ல? இல்ல இடி விசாரிக்க கூடாது. இல்ல தமிழக அரசு வழக்கு இந்த அடிப்படையில் போட்டிருக்காங்க. இல்ல இன்னைக்கு அறிக்கை கொடுக்குறாங்க, ஆனா வழக்கு என்னன்னு போட்டாங்க? இடி விசாரிக்க கூடாது, வேறு இடி விசாரணைக்கு வந்து இங்க நடத்தக்கூடாது. இத 3 விதமான வழக்குகளை போட்டாங்க. நீங்க 3 பெட்டிஷன்ஸை ஃபைல் பண்ணாங்க. அதாவது இந்த டாஸ்மாக்ல இடி உள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னோடனே தமிழக அரசாங்கத்தில் ஒரு பெரிய பதற்றம். ஓகே, பெரிய அளவுக்கு உங்களுக்கு வந்து இதை எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ ஒரு பெரிய பதற்றம். ஒரு மீட்டிங்கை போட்டு நாம வந்து லீகலாக இதை சேலஞ்ச் பண்ணுவோம், லீகலாக ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. லீகலாக ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது
உங்களுக்கு முதல்ல அவங்க ப்ரிப்பேர் பண்ண அஃபிடேவிட் இருக்கு இல்லையா, அந்த அந்த கிரவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, எந்த அடிப்படையில் நம்ம இதை சேலஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ECIR கொடுக்கல எங்களுக்கு, இந்த எஃப்ஐஆர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிஎஸ்சியில் பதிவு செய்த எஃப்ஐஆர், இந்த எஃப்ஐஆர் உடைய இந்த தொகை இருக்கு இல்லையா, இந்த ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்குது அப்படின்னா தான் அந்த எஃப்ஐஆரில் மணி லாண்ட்ரிங் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். ஸோ அந்த ஒட்டுமொத்த தொகையே வந்து 1 கோடி ரூபாய்க்கு கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸில் தான் வழக்கு பதிவு பண்ணணுன்னு தமிழக அரசு முடிவு பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அவங்க யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் இந்த கிரவுண்ட்ஸில் போனீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ட்ரையலில் போய் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து அலோவ் பண்ணிடும் அப்படின்னு. அப்போ அங்கே ஒரு தடுமாற்றம், எந்த அடிப்படையில் நீதிமன்றத்தை அணுகுவது அப்படின்றது தெரியல. சரி, நீதிமன்றத்தை அணுகுவதற்கு டாஸ்மாக் நிர்வாகம் வழக்கு போட்டுச்சுன்னா அதை புரிஞ்சிக்க முடியும். ஹோம் செக்ரட்டரி எதுக்கு வழக்கு போடுறாரு, ஹோம் செக்ரட்டரி எதுக்கு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு? ரெண்டாவது, ஹோம் செக்ரட்டரி ஃபைல் பண்ண பெட்டிஷனுடைய ப்ரேயர் என்ன தெரியுமா, மெயின் ப்ரேயர் என்ன தெரியுமா? இடி வந்து இந்த மாதிரி டாஸ்மாக் என்ற ஒரு நிறுவனத்தில் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விசாரணை நடத்துவதற்கு அவங்களுக்கு அதிகாரமே கிடையாது. ரெண்டாவது, அப்படி ஒரு விசாரணை அவங்க நடத்தணும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அணுகி இருக்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டை கேட்டதுக்கு பிறகுதான் அவங்க விசாரணை நடத்தணும், நாங்கள் அலோவ் பண்ணாதான் அது பண்ணணும் அப்படின்றாங்க. எப்படின்னா இந்த சிபிஐக்கு ஜென்ரல் கன்சென்ட் கொடுக்குறாங்களே அந்த மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. அப்போ இந்த கிரவுண்டே தப்பு அப்படின்னு கோர்ட்டில் அந்த கேஸ் போகும்போது, அந்த ஹியரிங் போகும்போது இந்த பெட்டிஷனை மெயின்டெனபிளா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ அந்த அட்வொகேட் ஜெனரலுக்கு தெரியுது இது தவறான ப்ரேயர் அப்படின்னு. இல்லை, நாங்கள் அந்த ப்ரேயரை மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த அப்படியே கடந்து போயிடுறாங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி டாஸ்மாக் ஊழியர்களை, ஸ்டாஃப் மெம்பர்ஸை இவங்களெல்லாம் ஹராஸ் பண்ணாங்க, குறிப்பாக பெண்களை வந்து பெண் ஸ்டாஃப் மெம்பர்ஸை வந்து அவங்க துன்புறுத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்டோடு போகிறாங்க. உங்களுக்கு அந்த பஞ்சநாமா இருக்கு இல்லையா, சீசர் மகிசர்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்களோ அதில் டாஸ்மாக் இடி என்ன பண்ணியிருக்காங்க, டீட்டெயில்டாக எழுதி வாங்கியிருக்காங்க. அவங்கள சாப்பிட்றதுக்கு உட்பட அலோவ் பண்ணது, வீட்டுக்கு போக அலோவ் பண்ணது, ரெஸ்ட் ரூம் போக அலோவ் பண்ணது, எல்லா விஷயங்களையும் வந்து அதில் பதிவு பண்ணி அதில் கையெழுத்து போட்டு இடி கிளியரான ஒரு இது வச்சிருக்காங்க. அப்போ இடி வந்து அவங்க ஒரு ப்ராசஸை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அதில் வந்து அவங்க இது நீதிமன்றத்துக்கு போச்சுன்னா நிற்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். நீதிமன்றத்தில் போச்சுன்னா கேள்விகள் எழும். ஏன்னா அப்ஜெக்ஷனபிளாக அவங்க எதாவது பண்ணாங்கன்னா, ஏன்னா செந்தில் பாலாஜி கேஸில் உங்களுக்கு துன்புறுத்துனாங்க அப்படின்ற இதில் தான் போனாங்க. அப்போ அதில் ஒரு விதமான ஒரு பின்னடைவு அவங்களுக்கு வந்துச்சு. ஏன்னா நீதிமன்றம் சில கேள்விகள்லாம் கேட்டுச்சு. அப்போ அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனில் ஒரு சின்ன பின்னடைவு அப்படின்றது ஏற்பட்டுச்சு. அப்போ டாஸ்மாக் விஷயத்தில் அவங்க ரொம்ப தெளிவாக அதை பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனதே டாஸ்மாக் போயிருந்தா கூட பரவாயில்ல, தமிழக அரசு ஏன் போச்சு அப்படின்றது இது வரைக்கும் வந்து புரியாத ஒரு புதிர். அதுவும் ஹோம் செக்ரட்டரி ஏன் போய் பெட்டிஷனை போட்டார் அப்படின்னு. அது முதலமைச்சர் கொடுத்த அறிக்கை இல்ல இன்னொன்னு, நீங்க முதலமைச்சரே வந்து அந்த அவுட்கம் இருக்கு இல்லையா, இவங்க நீதிமன்றத்துக்கு போய் நம்ம அதை ஃபைட் பண்ணி நம்ம வந்து இதை ஸ்டால் பண்ணிடலாம் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அப்ரோச் பண்ணது, இவங்க பிளான் பண்ண பிரகாரம் அது போல. அதாவது இடி வந்து விசாரிக்க கூடாதற்கு ஸ்டே வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க போகும்போது இவங்க பிளான் பிரகாரம் அது போல. இவங்க ஒரு பெஞ்சு கிட்ட போகணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அந்த பெஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு வந்து விலகினாரு. அதுக்கப்புறம் அது வேறு ஒரு பெஞ்சுக்கு போகும்போது நீங்க எதுக்கு திடீர்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்க, இந்த வழக்கை வேற ஏதாச்சும் ஒரு மாநில நீதிமன்றத்தில் மாத்துங்க அப்படி. அதான ஹைகோர்ட் ரொம்ப கடுமையாக விமர்சிச்சாங்க. உங்களுக்கு என்ன உங்க அங்கேயே வந்து ஒரு பதற்றம் தெரியுது இல்ல, அப்ப ஏன் இந்த பதற்றம் தமிழக அரசுக்கு வந்துச்சு? உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு இன்னைக்கு அறிக்கை கொடுக்குறாரு. இட்டு கட்டி அரசியல் ரீதியாக காலங்கப்படுத்தி காரணமாக களங்கப்படுத்துவதற்காக அப்படின்னு இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறவங்க, அப்ப இந்த அளவுக்கு பதற்றம் அடைந்து நீதிமன்றத்தை நாட வேண்டிய அவசியம் என்ன? ஒண்ணும் இல்லைன்னா. இப்போ நீங்க பேசுறப்ப சொன்னீங்க டாஸ்மாக் அப்படின்னு எதுல நீங்க தொட்டாலும் அதுல பணம் கொட்டும், அது ஊழல் மலிந்த துறை அப்படின்னு. ஆனா செந்தில் பாலாஜி மட்டும் தானே டார்கெட் பண்ணப்படுறாரு இதுல. அக்கா நிறுவனத்துல போறாங்க. ஆனா 2017 இருந்து 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய கேஸ்ல தான் உள்ளுக்குள்ள ஈடி வராங்க அப்படின்னாலும், அப்ப அமைச்சராக இருந்த தங்கமணி, அதிமுக அமைச்சராக தங்கமணி, அவங்க பக்கம் எது ஈடி நெருங்கலையே. அப்ப இது ஒரு அரசியல் பழிவாங்கல், பொலிட்டிக்கல் வெண்டேட்டா அப்படின்னு தானே பார்க்கப்படும். அல்ல, ஒரு விஷயம் உங்களுக்கு என்னன்னா, டாஸ்மாகை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு தேதிக்கு யார் கவர்மெண்ட்ல இருக்காங்களோ அந்த பணம் என்பது அங்கதான் போகும். ஓகே, அந்த இரெகுலாரிட்டி உடைய பெனிஃபிஷரி யாரு, அந்த ப்ரொசீஜர் ஆஃப் கிரைம் வந்து யாருக்கு போகுது அப்படின்றதான் வந்து இடி. தங்கமணி செஞ்சதுக்கும் செந்தில் பாலாஜி தான் பொறுப்பேற்கணுமா? நீங்க அதான் சொல்றேன், நீங்க டாஸ்மாக்ல வந்து இன்னைக்கு நேத்து இந்த பிரச்சனை அப்படின்றது இல்ல. டாஸ்மாக்ல வந்து காலங்காலமாக இந்த பிரச்சனை என்பது இருக்கிறது. இது தமிழக அரசே சரி செய்திருக்க வேண்டும்.
இதை சரி செய்ய வேண்டும் அப்படின்னா சங்கங்களும் அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களும் அங்க இருக்கக்கூடிய ஊழியர் சங்கங்களும் பல முறை மன்றாடி இருக்கிறார்கள், பல முறை பேசி இருக்கிறார்கள், பலமுறை கோரிக்கை வச்சிருக்காங்க. அவங்க அதை பண்ணல. இப்போ ஏடிஎம்கே பீரியட்ல வந்து ஒரு தப்பு நடந்துருச்சு, அதனால திமுக பீரியட்ல நடக்கிற தப்பை விசாரிக்க கூடாது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனா டார்கெட் பண்ணப்படுறாருன்னு தானே பார்க்க. இல்ல நீங்க டார்கெட் அப்படின்றது இவங்க பயன்படுத்துகின்ற வார்த்தை. ஆனா அங்க தப்பே நடக்கல அப்படின்றது வந்து இல்லை அப்படின்னு ஆயிராதுல்ல. நீங்க டார்கெட் பண்ணப்படுறோம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நான் சாதாரணமா நீங்க போய் இந்த டாஸ்மாக் ஊழியர்கள்ட்ட நீங்க பேசுனீங்கன்னா, அந்த சங்கங்கள்கிட்ட பேசுனீங்கன்னா, இன்னைக்கு ஒரு கடையில இருந்து இன்னொரு கடைக்கு ஒருத்தரை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா மினிமம் எவ்வளோ காசு வாங்குவாங்க? 4-5 லட்சம் மேலேயே வாங்குறாங்கன்னு வச்சுங்க. அதாவது உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு சில பாக்கெட்ஸ் இருக்கு, சென்னையிலையும் சரி, அதே போல் தமிழ்நாட்டிலையும் சரி. அந்த கடைகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து மாறி டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னா ஒரு பெரிய தொகை என்பது என்ன ரீசன்? அங்கே வந்தால் நிறைய பணம் சம்பாதிக்கலாமா, இல்லை அது ரீசன் பின்னணி என்ன? இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, நீங்கள் மயிலாப்பூருக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்க, மயிலாப்பூரில் ஒரு கடைக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்க, மயிலாப்பூர்ல கடையில நல்ல பிசினஸ் ஆகும். ஓகே. ஸோ மயிலாப்பூர் கடையில நல்ல பிசினஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு அங்க அவங்க வந்து சம்பாதிக்கிற அந்த 10 ரூபா இருக்கு இல்லையா, அவங்க எக்ஸ்ட்ராவா கலெக்ட் பண்ற 10 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் கலெக்ட் பண்றாங்க இல்லையா, இந்த தொகையெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு அந்த ஊழியர்களுக்கும் கிடைக்கும். அப்போ இதற்காக வந்து பல பேர் வந்து டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங்ஸ் வந்து வாங்கிட்டு வராங்க. அதுலேயே ஒரு பெரிய காசு என்பது பார்க்கப்படுகிறது. பார் நடத்துறதுக்கு, அதாவது பார்னா அந்த ஸ்நாக்ஸு இதெல்லாம் வந்து விற்கிறதுக்கு இருக்கு இல்லையா, அதுவே வந்து நிறைய டாஸ்மாக் ஊழியர்கள் வந்து அந்த பார் வந்து அவங்க பினாமி பேரில் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றதும் வந்து இதில் வந்திருக்கு. இப்போ இடி பிடிச்சதுல ஒரு சில விஷயங்கள் வந்திருக்கு. பட் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசராக இருக்கக்கூடியவர்கள் பார் நடத்துகிறாங்க, சூப்பர்வைசராக இருக்கக்கூடியவர்கள் டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங்ஸ் போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் விசாரித்த வரைக்கும் ஒரு சூப்பர்வைசர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000லேருந்து 1500 டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங் போட்டிருப்பாரு. லைக் நீங்கள் அவர்கிட்ட போய் பணம் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து எந்த இடத்துல நீங்கள் கேட்குறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு போஸ்டிங் வந்துடும் அப்படின்றது. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்கெல்லாம் MBA பட்டதாரிகள் அப்படின்ற ஒரு இதில் கொண்டு வந்து அவங்கள டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் தான் நியமித்தாங்க. நீங்கள் அந்த போஸ்டிங்க்கு வந்து உங்களுக்கு வந்து பணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பணம், உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லையும் உங்களுக்கு பணம். அதாவது நீங்கள் வந்து டாஸ்மாக் கொள்முதல் பண்ணுறதுல ஒரு பெரிய அளவுக்கு காசு அப்படின்றதுக்கு, பாட்டிலிங் யூனிட்ஸில் ஒரு பெரிய அளவுக்கு பணம் அப்படின்ற டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங்ஸில் இருக்குது. நீங்கள் அந்த குடிச்சிட்டு கீழே போடுற பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த பாட்டிலை வந்து கலெக்ட் பண்ணுறதுல ஒரு இது இருக்குது, அந்த பாட்டிலுடைய மூடியை கலெக்ட் பண்ணுறதுல ஒரு இது இருக்குது. அந்த டாஸ்மாக் கடைக்கு வந்து நீங்கள் தண்ணி சப்ளை பண்ணுறதுல ஒரு பெரிய இது இருக்குது. நீங்கள் கடந்த அதிமுக ஆட்சி காலத்துலலாம் முதல்லலாம், இப்போல்லாம் பாட்டில் வந்துருச்சு, இது ஒன் டைம் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் பாட்டில். அப்போல்லாம் வந்து வாட்டர் பேக்கெட்டு, நீங்கள் அந்த சமயத்தில் வாட்டர் பேக்கெட்டுக்கு ஒரு வாட்டர் பேக்கெட்டுக்கு 5 காசு கமிஷன், அது அங்கே போயிடணும். அந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணுறாங்க. இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபா இவங்க வாங்குறாங்க இல்லையா, அப்போ வாட்டர் பேக்கெட்டுக்கு 5 காசு வாங்குவாங்க. அப்போ இந்த வாட்டர் பேக்கெட்டுக்கு வாங்கக்கூடிய 5 காசு அப்படின்றது தமிழ்நாடு பூரா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டர் பேக்கெட் அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க, மூட்டையாக வாட்டர் பேக்கெட் வாங்குவாங்க. அப்போ இந்த 5 காசு அப்படின்றது சின்னதாக தெரியுது. ஆனால் ஒட்டுமொத்த தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட கோடிகளில் வரும், இல்லை லட்சங்களில் வரும். அப்போ இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தொட்டதெல்லாம் வந்து பணம்னு இருக்கும்போது இந்த துறையை இந்த குறிப்பாக இந்த டாஸ்மாக் நிறுவனத்தை சீரமைக்க தமிழக அரசு தவறிவிட்டது. நீங்கள் அதிமுக அரசாங்கம் இருந்தாலும் சரி, திமுக அரசாங்கம், அந்த மானாவரியா வந்து பணம் வரக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு நீங்கள் இந்த பாட்டில் 10 ரூபா விற்கிறாங்க இல்லையா, ஒரு நாளைக்கு எவ்வளோ கலெக்ஷன் ஆகும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கோடியில் வருவேன். ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில், ஒரு கோடி 20,000 பாட்டில், 20 லட்சம் பாட்டில் போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபான்னா கூட உங்களுக்கு வந்து பிளாக் மணி அவ்வளோ ஜென்ரேட் ஆகுது இல்லை, கணக்கில் வராத பணம் இது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சில பிராண்ட்ஸை வந்து நீங்கள் வாங்குறதுக்கு தனியாக டிஸ்டிலரிஸ்லேருந்து அதிகாரிகளுக்கு பணம் என்பது தனியாக போகிறது. அதுக்கப்புறம் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது தனியாக பணம் போகுது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கடையில் கொண்டு வந்து கணக்கிலேயே வராத ஒரு 3-4 டப்பா வச்சுருவாங்க. அதை வந்து உங்களுக்கு சேல் பண்ணி கொடுக்கறதில்ல. அது இந்த பணம் எங்கே போகுது அப்படின்றதானே கேள்வி. அதை தான் இடி விசாரிக்கிறாங்க இப்போ. அப்போ இவ்வளவு பணம் வந்து தொட்டதுலலாம் இவ்வளவு பணம் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா இந்த பணம் எங்க போகிறது, இதை சேனல் எங்க பண்றாங்க, யார் இந்த பணத்தை கலெக்ட் பண்றாங்க,
இந்த பணம் கலெக்ட் பண்ணி நீங்க வச்சிருக்க முடியாது இந்த பணத்தை. அப்ப இந்த பணத்தை எங்க இன்வெஸ்ட் பண்றாங்க, எந்தெந்த வகையில இது இன்வெஸ்ட் செய்யப்படுகிறது, இந்தியாவிலேயே இன்வெஸ்ட் பண்றாங்களா இல்ல இந்தியாவில இருந்து வெளியே கொண்டு போறாங்களா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் தான் வந்து இடி விசாகன் ஐஏஎஸ் கிட்ட 2 நாளா விசாரிக்கிறாங்க இல்லையா? வலுவான ஆதாரங்கள் இல்லாம அவங்க கிட்ட விசாரணை வந்து நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. கண்டிப்பா ஏதோ வலுவான ஆதாரங்களோட தான் அவங்க முதல்ல உள்ள போயிருக்காங்க. ஒரு பிரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கு அப்படின்ற அடிப்படையில் தான், ஒரு பூர்வாங்க ரீதியாக ஒரு அஃபென்ஸ் இருக்கு அப்படின்றது. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க அந்த டிவிஎஸ்சி பதிவு பண்ண எஃப்ஐஆர் அப்படின்னு. இப்போ டிவிஎஸ்சி பதிவு பண்ண எஃப்ஐஆர்லாம் அதிமுக ஆட்சி காலத்தில் பதிவு செய்த எஃப்ஐஆர் அப்படின்னா கூட திமுக ஆட்சி காலத்தில் அந்த எஃப்ஐஆர் ஓப்பனாக தானே இருக்குது, அது ஒரு வழக்காக தானே இருக்குது. எஃப்ஐஆர் இப்போ நீங்கள் எஃப்ஐஆர் இருக்குது அப்படின்றது தான் இடிக்கு தேவை. அது அதிமுக ஆட்சி காலத்தில் போட்டாங்களா திமுக ஆட்சி காலத்தில் போட்டாங்களா அப்படின்றது உள்ள வரதுக்கு அவங்களுக்கு ஒரு எஃப்ஐஆர் தேவை. அப்போ இந்த எஃப்ஐஆர் எல்லாம் ஒரு 40-45 எஃப்ஐஆர் எல்லாம் வந்து அவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த எஃப்ஐஆர் எல்லாம் நமக்கு பூர்வாங்க ரீதியா நாம வந்து உள்ள போறதுக்கு நமக்கு வழிவகை செய்யக்கூடிய எஃப்ஐஆர் தான் இருக்கு அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டு இவங்க உள்ள வராங்க. இப்ப இந்த இடியோட இந்த எஃப்ஐஆர் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா சத்தமே இல்லாம இந்த எஃப்ஐஆர் எல்லாம் சி ரிப்போர்ட் ஃபைல் பண்ணாங்க, க்ளோசர் ரிப்போர்ட். அதனாலதான் இப்ப சிபிஐக்கு இதை மாத்தணும்னு ஒரு வழக்கு போட்டிருக்கு. சிபிஐ ஒரு பிஐஎல் போட்டிருக்காரு, ஒரு பிஜேபி அட்வொகேட் தான் அந்த பிஐஎல் போட்டிருக்காரு. அப்போ அந்த விஷயத்துல வந்து இன்னைக்கு கோர்ட் வந்து கேக்குது உங்களுக்கு எவ்வளவு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க, இந்த எஃப்ஐஆர்ல என்ன ப்ராக்ரஸ், இந்த எஃப்ஐஆர் எவ்வளவு க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு, இடி ரெய்டு வந்ததுக்கு அப்புறம் எத்தனை எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்லாம் கேட்குறாங்க. இப்போ அந்த விஷயங்கள்லாம் வந்து இவங்க நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணும்போது நமக்கு ஒரு பேட்டர்ன் தெரியும். அப்போ இந்த நடவடிக்கை, அதாவது இடியுடைய இந்த நடவடிக்கை, இந்த அவசரம் அப்படின்றது உங்களுக்கு வந்து 2 விஷயத்துல வருது. ஒன்று வந்து இவங்க எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க, ப்ரெடிகேட் அஃபென்ஸே இல்லை அப்படின்னா இடியால வந்து வர பண்ண முடியாது. அப்போ ப்ரெடிகேட் அஃபென்ஸை வந்து இவங்க க்ளோஸ் பண்றாங்க அப்படின்றது ஒரு விஷயம். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா நீதிமன்றமே வந்து உங்களுக்கு ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்துருச்சு. இடியுடைய ப்ரோப், அதாவது இடியுடைய விசாரணையை தடுக்கின்ற வகையில தமிழக அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு அப்படின்றதான் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்றது. இப்போ ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னா விசாகன் ஐஏஎஸ் உட்கார்ந்து பதில் சொல்லிதான் ஆக வேண்டும் இடி கேள்விக்கலாம். இப்ப நீங்க அங்க வந்து தவறே நடக்கவில்லை அப்படின்றது வந்து யாராலையும் அடிச்சு இந்த மேப் இருக்கு இல்லையா, விசாகன் ஐஏஎஸ் கிட்ட ஒரு பக்கம் விசாரணை நடக்குது. இந்த மேப் அப்படியே வந்து ஆகாஷ் பாஸ்கரன் சொல்லிட்டு ஒரு சினிமா ஒருத்தர்கிட்ட போகுது. அப்படியே இன்னொரு மேப் ரித்தீஷ் அப்படின்னு ஒருத்தர், அவரு வந்து தலைமறைவா இருக்கிறாரு, அவர்கிட்டயே அந்த மேப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேப் அப்படியே பெருசாகுது இல்லையா. இதோட பின்னணி என்ன? சரி, உங்களுக்கு இடி இதுல பணம் ஜெனரேட் ஆகுது, இல்லீகலா பணம் வந்து டாஸ்மாக்ல ஜெனரேட் ஆகும். மணி லாண்டரிங் நடந்திருக்கு, மணி லாண்டரிங் நடக்குது, மணியை ஜெனரேட் பண்றாங்க. பல ஸ்கீம்ஸ் மூலமாக காசு வந்து ஜெனரேட் ஆகுது. இந்த காசு எங்க போகிறது அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு இடி வந்து அந்த மணி ட்ரையலை தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. இப்போ இந்த மணி ட்ரையல் தான் வந்து உங்களுக்கு வந்து விசாகன் ஐஏஎஸ் கிட்ட இருந்து பறிமுதல் செய்த ஃபோனு, அந்த வாட்ஸ்அப் சாட்லாம் எடுக்கும்போது அவர் ஒரு தம்பி கிட்ட பேசுறாரு. அந்த தம்பி தான் ரித்தீஷ் அப்படின்றது இடியோடைய இது. இடி வந்து இந்த சஸ்பெக்ட் பண்றது இந்த ரித்தீஷ்ன்றது தம்பி. ஏன்னா டாஸ்மாக் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய நண்பர்கிட்ட ஏன் பேசணும் ஒரு டாஸ்மாக் அதிகாரி? அப்ப அவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது. செந்தில் பாலாஜி சிறைக்கு போவதற்கு முன்பு வரை அவர் தான் டாஸ்மாக்கை டீல் பண்ணிருக்காரு. ஓகே, செந்தில் பாலாஜி சிறைக்கு போனதுக்கு அப்புறம் டாஸ்மாக்ல பல்வேறு விஷயங்கள்ல வந்து இவங்களுடைய தலையீடு இருக்கிறது அப்படின்றது இடியோடைய சந்தேகம். அப்போ அதற்கான லிங்கை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கும் அதற்கான ஆதாரங்களை தேடுவதற்கும் தான் இப்போ அந்த மணி ட்ரையலை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. அந்த மணி ட்ரையல் வந்து என்னன்னா உங்களுக்கு கோடிக்கணக்கான பணம் என்பது ஜென்ரேட் ஆகுது. இப்போ இந்த பணத்தை வந்து அவங்க இப்போ இந்த நிறுவனங்கள் வழியாக, எந்த நிறுவனங்கள் வழியாக இவங்க வந்து அதை வெவ்வேறு இடங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு அந்த பதிலை தேடி தான் வந்து அவங்க போயிட்டு இருக்காங்க. அதுல தான் வந்து உங்களுக்கு கேஎஸ் ஸ்மார்ட், அதுக்கப்புறம் டான் மூவிஸ், ஆகாஷ், அதுக்கப்புறம் ரித்தீஷ். இப்போ நீங்க விசாகன் ஐஏஎஸ் உடைய வீட்டு வாசல்ல, வீட்டு கிட்ட சைட்ல ஒரு சைட்ல வாட்ஸ்அப் சாட்ஸ்லாம் கிடையாது. இப்போ விசாகன் ஐஏஎஸ் உடைய போன்ல இருந்து பறிமுதல் செய்த வாட்ஸ்அப் சாட்ஸ் அவர் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை கையில வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல ஒரு ஐஏஎஸ் அவரு இது மாதிரி ஒரு இடி வராங்க, ஐ மீன் இப்படி இதெல்லாம் ஒரு ஸ்கிரிப்டடா இருக்குல்ல, அதுதான் இடி பண்ண ஒரு ஸ்கிரிப்ட்ன்ற மாதிரி. இப்போ இது எல்லாமே வந்து ஒரு சில கேள்விகளை எழுப்பி இருந்தாலும் அந்த வாட்ஸ்அப் சாட்ஸ்ல அவர் அது உண்மையான வாட்ஸ்அப் சாட்ஸா அப்படின்றதா இப்போ அதுல கேள்வி. நீங்க அந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் சாட்ஸ் உங்களுக்குள்ள வந்து ஒரு வாட்ஸ்அப் கான்வர்சேஷன் நடந்திருக்கிறதா இல்லையா அப்படின்றது. நடந்திருக்கிறது அப்படின்னா இவருக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்?
ஈடி கிட்ட ஒரு பவர் இருக்கிறப்ப அவர் யார் யார்கிட்ட பேசியிருக்காரு அப்படின்றத எடுக்க முடியும் இல்லையா? இல்ல அதுதான் இப்ப ஈடியும் வந்து இதுல கேம் தமிழக அரசு எப்படி ஒரு கேம் விளையாடுறாங்களோ ஈடியும் அதுல ஒரு அந்த மாதிரி ஒரு கேம் விளையாடுற மாதிரி தான் நான் பாக்குறேன். இப்போ உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் சாட்ஸ் திடீர்னு வீடு ரெய்ட் ஆயிட்டு இருக்கும்போது ஒரு வாசல்ல கிடக்குது. உங்களுக்கு உதாரணத்துக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரியல, சிரஞ்சீவி அவர்களுடைய வீட்டில் ரெய்ட் பண்ணாங்க. சிரஞ்சீவி அவர்களுடைய வீட்டில் ஐடி ரெய்டோ ஏதோ நடக்குது. ஐடி ரெய்ட் நடக்கும்போது பல டைரிஸு அதுக்கப்புறம் பணம் என்பது பக்கத்தில் இருந்த குப்பை தொட்டியில் பறிமுதல் பண்ணாங்க போய். அப்போ ரெய்டு வரப்போகுதுன்னு தெரிஞ்சு கடகடன்னு போய் குப்பை தொட்டியில் போட்டாங்களா இல்லை குப்பை தொட்டியில் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இடி வந்தா இது இன்கம் டேக்ஸ் வந்தாங்களான்னு தெரியல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து திடீர் என்று நடக்கும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஆப்ரேஷன் தமிழ்நாட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இன்கம் டேக்ஸ் பண்ணது சேகர் ரெட்டியோடைய வீட்டில். அந்த 2000 நோட்டு பிடிச்சாங்க தெரியுமா, கட்டுக்கட்டா. நாமெல்லாம் அப்போ டிமானிட்டைசேஷன்ல ஏடிஎம்ல நின்று லைன்ல நின்று 500 ரூபா 2000 ரூபா நோட்டு எடுக்கிறதுக்கு நாம நின்று இருப்போம். அவர் வீட்டில் கட்டுக்கட்டா பணம் இருக்கு. அந்த பணம் அந்த கேஸ் என்னாச்சு? ஒண்ணுமே இல்லையா? அந்த கேஸ் சிபிஐக்கு போச்சு, ஒண்ணுமே நடக்கல. பட் இந்த விஷயங்கள்ல சில விசித்திரமான விஷயங்கள்லாம் நடக்குது. அப்போ இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப ரிதீஷுக்கு இதுல என்ன சம்பந்தம் அப்படின்ற அந்த கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ அந்த கேள்விக்கான பதில் வந்து அந்த கீழே கடந்த பேப்பர்ஸ்ல இருக்கு. ரிதீஷும் விசாகனும் பேசி கொண்டிருந்தார், ஒருவரோட ஒருவர். அவங்க வந்து சில விஷயங்களை பரிமாறிட்டு இருந்தாங்க. ஒரு சில டெண்டர்ஸை பத்தி அவங்க வந்து பேசுறாங்க. நான் இது சம்பந்தமா வந்து ஹெச்எஸ்ட பேசினேன். ஹெச்எஸ்னா என்ன? ஹோம் செக்ரட்டரி. அவர் தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல ஹோம் செக்ரட்டரி தான் முதன்மையானவர். அப்போ அவர்கிட்ட வந்து அப்ரூவல் கேட்கறதுக்காக நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சில நிர்வாக ரீதியான விஷயங்கள்லாம் வந்து ரிதீஷ்ட ஏன் சொல்லணும் அப்படின்றது ஒரு கேள்வி. அவருக்கு திமுக பொறுப்புல இருக்காரா ரிதீஷ்? அவர் வந்து துணை முதலமைச்சருடைய நண்பர். அது தாண்டி திமுக பெரிய பொறுப்புல எதுவும் ரொம்ப ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப. பட் திமுக இந்த அபிஷியலான இந்த பொறுப்புலயும் இல்ல. இப்ப ரீதியாக யாரு இந்த தம்பி அப்படின்றத ஒண்ணு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரிதீஷை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. இன்கேஸ் நிதிஷ் வந்து இதுல அமலாக்கத்துறை விசாரணைக்குள்ள வராரு அப்படின்னா இந்த கேஸ் இன்னும் சீரியஸான இல்ல வராரு இல்ல ஆல்ரெடி வந்துட்டாரு. பட் இப்ப சிக்கல் இல்ல, அவர் தலைவரையில தான் இருக்காரு. நீங்க அதான் நான் கேட்கிறேன். நான் இப்போ என்ன கேள்வின்னா, டாஸ்மாக்ல ஊழலே இல்லை, இட்டுக்கட்டி ஊழல் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு சோதனை வருகிறது அப்படின்னும் போது நீங்கள் ஏன் வந்து தலைமறைவாக இருக்கணும் அப்படின்னு? துபாய்க்கு ஏன் போகணும் அப்படி? இப்போ தகவல் அப்படி தான் வருது, துபாய்க்கு போயிட்டாரு அவர் வந்து. அதாவது இடி வந்து இந்த சீப்ரோஸ் எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய அந்த 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 அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு நுழைஞ்சு மேலே போய் அந்த 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 கன்சர்ன்டு நபர் தங்கி இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு போறதுக்கு ஒரு 2-3 நிமிஷத்திலேயே வந்து அந்த நபர் அங்கிருந்து வெளியேறி விட்டார். தகவல் போயிருக்கு, தகவல் போயிருக்கா போகலையா அவருக்கு எப்படி தெரிஞ்சு அப்படின்றதெல்லாம் வந்து வேற விஷயம். ஆனால் அவர் ஏன் அங்கிருந்து கிளம்பி போனாரு அப்படின்றது ஒரு கேள்வி. அப்போ அது ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்புகிறது. ரெண்டாவது, ஆகாஷும் வந்து இல்லை. அவருடைய ஆஃபீஸில் வீடுகளில் இதிலெல்லாம் வந்து சோதனை நடக்கிறது இல்லை. ரெண்டாவது, இந்த கேஎஸ் ஸ்மார்ட் என்ற நபர், அந்த கேஷவ் அவருடைய நபர் வீட்லேயும் ரெய்டு நடக்குது. அவர் 15 நாட்களுக்கு முன்பு தான் அவருடைய ஃபோனையே மாற்றிருக்காரு. அப்போ இதெல்லாம் வந்து சில விஷயங்களை வந்து என்ன நடக்கிறது அப்படின்றத கேள்விகளை எழுப்பியிருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு விதமான சந்தேகங்களை எழுப்பி இருக்கிறது. அப்போ இந்த சந்தேகங்களை எல்லாம் வந்து ஒரு விசாரணை நடத்தினா மட்டும்தான் வந்து இதுலேருந்து இவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்களா இல்லையா அப்படின்றது வரும். பட் இதற்கான கேள்விகளுக்கான இந்த கேள்விகளுக்கான அத்தனை விடைகளும் வந்து யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகன்ட்ட இருக்கு. ஓகே. அப்போ விசாகன் தான் வந்து இந்த ஒரு பெரிய தலை அவர் தான். இல்லை கீ அவர் தான். இப்போ அவருடைய வாட்ஸ்அப் சாட்ல இருந்து ஒரு டாஸ்மாக் சம்பந்தமான உள்ள இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸு, என்ன பிராண்டை வந்து நம்ம வாங்குறோம், தம்பி இந்த பிராண்டை வாங்குறோம், நீங்கள் பன்னாரிட்ட பேசுங்க, தம்பி இதை ஹோட்டலில் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், தம்பி இந்த ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் வந்து யார் இந்த தம்பி அப்படின்னா நீங்கள் எந்த தம்பிகிட்ட பேசுறீங்க, யார் இந்த தம்பி அப்படின்னு இடி என்ன நினைக்கிறாங்க, இடி என்ன நம்புறாங்க அப்படின்னா இது வந்து ரிதீஷோட நடந்த அந்த உரையாடல் அப்படின்றது. அப்போ இது எந்த அடிப்படையில் இந்த உரையாடல் என்பது நடந்திருக்கிறது, இது என்ன, இதை எப்படி டீகோட் பண்ணுறது, இது என்ன கான்டெக்ஸ்ட்டு அப்படின்றதுக்கான பதில் ஒன்று விசாகன் கொடுக்கணும், இல்லைன்னா ரிதீஷ் கொடுக்கணும். இப்போ விசாகன் இப்போ வந்து கேள்விகளுக்கு பதில் சொல்லி கொண்டு இருக்கிறார். ரிதீஷ் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னு தெரியல. அவரை சம்மன் பண்ணுவாங்க.
என்னைக்கா இருந்தாலும் அவர் வந்து இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது ஏற்படும். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு வந்து இது ஒரு நெருக்கடி திமுகவுக்கு ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னா நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா நீங்க நடந்திருக்கக்கூடிய இந்த லிக்கர் சம்பந்தமான கேசஸ்ல மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடியும் பேசியிருக்கேன் இதை பற்றி. லிக்கர் கேசஸ்ல எல்லா வழக்குகள்லையும் பாத்தீங்கன்னா அந்த தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவங்க, அந்த ஆட்சியை நடத்துகின்ற அந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்கள கைது பண்ணி டெல்லி எலெக்ஷன் முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் எலெக்ஷன் முடிஞ்சோடனே அந்த கேஸ் அப்படியே அவ்வளவுதான், அது முடிஞ்சிருச்சு. அப்போ 2026 தேர்தலுக்கு முன்பு இந்த விஷயத்தை கையில எடுத்திருக்காங்க. இந்த இடத்துலதான் ஒரு கேள்வி வருது. இப்ப இடி வந்து ஆப்போனன்ட் பார்ட்டிஸ் இருக்கக்கூடிய ரூலிங் ஸ்டேட்ல எல்லாமே ரொம்ப ஃபோக்கஸ் பண்றாங்க, ரொம்ப தீவிரப்படுத்துறாங்க அப்படின்றது நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கிறப்ப இது இவ்வளவு சிக்கல் இருக்கு இந்த துறையில் அப்படின்றப்ப அது கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது கடமை இல்ல. அதுதானே இங்க பிரச்சனையே. அதாவது நீங்க ஒரு பாசிசத்தை நாங்கள் வந்து எதிர்க்கிறோம், பாசிச பாஜகவோட நாங்க வந்து சண்டை போடுறோம் அப்படின்னும் போது நீங்க ஒரு கிளீன் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கணும். நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து இங்க லஞ்சம் வாங்கினாங்க, இங்க 1000 ரூபாய் கேட்டாங்க, 10,000 ரூபாய் கேட்டாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஓகே இதெல்லாம். பட் இந்த பெரிய பெரிய விஷயங்கள்ல நடக்கின்ற ஊழல் இருக்கு இல்லையா, இதை தானே வந்து பாஜக ஒரு பேட்டர்னாவே வச்சிருக்கு பிடிக்கிறது. ஆனா கன்விக்ட் பண்றவங்களோட ரேஷியோ ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தேவை இல்லையே. அதுவும் வந்து இங்க வெளிப்பட நான் கேட்கிறேன், நான் இடி உள்ள வந்து இந்த விவகாரங்களை எல்லாம் வந்து இடி நோன்றது எதுக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? இந்த துறையை தூய்மைப்படுத்துவதற்கா? இல்ல இது பொலிட்டிக்கல் வெண்டேட்டாவா எது வேணா இருக்கலாம்ல. பொலிட்டிக்கல் தானேங்க இது, அரசியல் ரீதியாக நடக்கின்ற விஷயங்கள் தான் இது. அப்ப நீங்க வந்து கம்யூனலிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபைட் பண்றீங்க, பாசிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபைட் பண்றீங்கன்னா நீங்க ஒரு கரப்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்தி நீங்க ஃபைட் பண்ண முடியாது. இது எல்லாருக்கும் பொருந்தும். நீங்க ஒரு சின்ன கரப்ஷன் நடந்தாலும் வந்து அதை பயன்படுத்தி கொண்டு உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு அவங்க ரெடியா உட்காந்துருக்காங்கன்னா அதற்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏன் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க? அதுதான் இங்க கேள்வி. அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல தான் வந்து இவங்க திமுக கவனமாக இருந்திருக்க வேண்டும். இதுல இன்னொரு முக்கியமான கேள்வி, இப்ப விசாரணை கிட்ட 2 நாள் கிட்ட விசாரணை நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் சம்மன் அனுப்புறாங்க, ரித்தீஷையும் அவங்க வந்து ட்ரேஸ் பண்ண பாக்குறாங்க. அப்படின்றப்ப திமுக அதுக்கப்புறம் என்ன ஆப்ஷன் இருக்கு? இன்கேஸ் விசாகன் ஐஏஎஸ் வந்து கைது செய்யப்பட்டதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? உங்களுக்கு வந்து அவரு என்ன சொல்றது, 2-3 முறை அவருக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஹைகோர்ட்ல கேஸ் இருந்துச்சுல்ல? இல்லை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரெய்ட் நடத்தினதுக்கு அப்புறம் அவருடைய ஃபோன் எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபோன்லாம் பறிமுதல் பண்ணதில் நிறைய விஷயங்கள் வந்து அவருடைய ஃபோன்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் போது அதை வைத்து தான் அடுத்த கட்ட ப்ராக்ரஸ் அப்படின்றது நடக்கும். இப்போ அந்த ப்ராக்ரஸை வந்து இவங்க எப்படியாச்சும் அதை வந்து ஸ்டால் பண்ணிடலாம், எப்படியாச்சும் அதை வந்து நம்ம முறியடித்து விடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இவங்க அப்ரோச் பண்ணாங்க. அது முழுக்க திமுகவுக்கே பேக் ஃபயர் ஆகிருக்கு. நீங்கள் கோர்ட்டுக்கு போனது அப்படின்றது இந்த விஷயத்தை இன்னும் இன்டென்சிஃபை பண்ணியிருக்கு. ஓகே, நீங்கள் அதை ஹைகோர்ட் இந்த கேஸில் விசாரிச்சுட்டு இருக்குங்க. ஹைகோர்ட் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு தமிழக அரசு போய் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுது அப்படின்னா, அது கேஸ் வர அன்னைக்கு அதை போடுது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு ராங் ஸ்ட்ராட்டஜி. அப்ப நீங்க எந்த விஷயத்த மறைக்கிறதுக்காக நீங்க இதை பண்றீங்க அப்படின்றதான கேள்வி. ஒரு காமன் மேன் நீங்களும் நானுங்க இன்னைக்கு அறிக்கை கொடுக்குறீங்கல்ல, ஊழல் இல்லை, ஒண்ணுமே இல்லை, இட்டுக்கட்டி பண்றாங்க அப்படின்னு. அப்ப நீங்க ஏன் இந்த வழக்கை வந்து நீதிமன்றத்துல இருந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு நீதிமன்றத்துக்கு, வேறு ஒரு மாநிலத்துக்கு மாத்துங்க அப்படின்னு ஒரு வினோதமான ஒரு பெட்டிஷனை நீங்க கொண்டு போய் போடுறது வந்து என்ன அர்த்தம் இருக்குல்ல? அப்போ எந்த இடத்துல வந்து நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்கு தான் நீங்க பதற்றப்படுறீங்க அப்படின்றது தெரியுதுல்ல. டாஸ்மாக்ல கை வச்சா அது எங்க போய் முடியும் அப்படின்றது உங்களுக்கு வேணா எனக்கு வேணா தெரிஞ்சிருக்காது. இடிக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈவன் கவர்மெண்ட்டுக்கு முழுசா தெரியும் அது எங்க வரும் அப்படின்றது. பல மாநிலங்கள் அதுக்கான சாட்சிகள் இருக்கு. பல மாநிலங்கள்ல முன்னுதாரணங்கள் இருக்கிறது. நீங்க டெல்லி சொன்னீங்க, டெல்லி ஹேமந்த் சோரன், அதே போல சத்தீஸ்கர்ல பிடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் தெலுங்கானால கவிதா. நீங்க தெலுங்கானா கேஸ்லாம் பாத்தீங்கன்னா அதுல இதுவே கிடையாது, எவிடன்ஸே பெரிய அளவுக்கு கிடையாது, ரெக்கார்டே கிடையாது. நீங்க டெல்லி கேஸ் எடுத்துங்க. டெல்லி கேஸ்ல அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஊழல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னா அதுல வந்திருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், அது இது ரெய்ட்லாம் நடத்தி எவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் இருந்திருக்கும். அதெல்லாம் ஒரு டாக்குமெண்ட் நீங்க பாத்தீங்களா? ஏதாச்சும் எதுவுமே வரல. விசாரணைகள் எல்லாமே டார்கெட் செந்தில் பாலாஜி நோக்கி இருந்ததுதான். நம்ம அப்படி அந்த மூவ்ஸ் அப்படி இருந்துச்சு. ஆனா இந்த டார்கெட் உதயநிதி அப்படின்ற மாதிரி நகரல. நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, அதாவது இது அரசியல் காரணங்களுக்காக செய்யப்படுகிறது அப்படின்றது இதுல இருக்கக்கூடிய அண்டர்லேயிங் அஜெண்டா.
இல்ல அடிப்படையாக இருக்கிறது அரசியல். அதுல மாற்று கருத்து அதுல மாற்று கருத்து யாருக்கும். நீங்க இங்க வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட்டணி உறுதி செய்யும் போது 39,000 கோடி 1000 கோடின்னு இடி சொல்லுது, இவர் 39,000 கோடின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் அப்பவே ஒரு வார்னிங் கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். 39,000 கோடி டாஸ்மாக் கூடிய ஆனுவல் இன்கம் என்ன 40,000 கோடியா? அப்போ 1000 கோடி பிடிச்சிருக்காங்கன்னா மீதி 39,000 கோடி அப்படின்னா அவர் ஏதோ ஒரு கணக்கு போட்டு சொல்லியிருக்காரு. அப்போ எதை நோக்கி இது போகிறது அப்படின்றது தெரியும். நீங்க என்னன்னா செந்தில் பாலாஜியை கைது பண்ணாலோ அல்லது கே.என். நேரு பின்னாடி போனாலோ அல்லது மற்றவர்கள் பின்னாடி போனாலோ இது எல்லாமே வந்து உங்களை வந்து இவங்களெல்லாம் வந்து ஸ்லோ டவுன் பண்ணும் ஒரு சில விஷயங்கள்ல. புரியுதுங்களா? செந்தில் பாலாஜியை உங்களால் முடக்க முடியும், ரொம்ப நாளைக்கெல்லாம் பண்ண முடியாது, ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். கே.என். நேரு அப்படிதான் பண்ண முடியும். பட் உங்களுக்கு வந்து அரசியல் ரீதியாக பாஜக நினைக்கக்கூடிய விஷயங்களை சாதிக்கணும் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோட மட்டும்தான். அது குடும்பத்தில் கை வச்சாதான் முடியும். எங்க முடிவுகள் எடுக்கப்படுகிறதோ அங்க போய் பேரம் பேசினா தான் அது சரியா வரும். அப்போ அதுக்கு அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் தேவைப்படுகிறது. அதிமுக கூட்டணி எப்படி உருவாச்சு? மிதுன் பழனிசாமி நெருக்கடி தான். ஒரு ஐடி ரைடு, அந்த ஐடி ரைடில் கிடைத்த விஷயங்கள், அந்த தகவல்களை வைத்து சில விஷயங்களை எடுத்து ஒரு ஃபைலை போடுறாங்க, கூட்டணி உறுதியாகிறது. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பேசுவதற்கும் செய்வதற்கும் உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு ஒரு விஷயத்தை தேடுறாங்க. அந்த 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 தேடல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஓரளவுக்கு அந்த பேட்டர்ன் அந்த விஷயங்கள்லாம் வந்து இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இவங்க வந்து டார்கெட் பண்ணியிருக்கக்கூடிய நபர்கள் தீவிரப்படுத்த வேண்டிய தேவை இல்லை. இவ்வளவு தீவிரமாக அவர்கள் செய்வது அப்படின்றது, ஏன்னா அங்கே ஒரு அவசரம் என்பது இருக்கிறது. அப்போ இதில் வந்து இந்த நபர்கள்லாம் வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அந்த நபர்கள் பின்னாடி அவங்க போகிறாங்க இல்லையா, அந்த நபர்கள்லாம் எங்கே கொண்டு போய் அந்த லிங்க் கொண்டு வந்து அது ஃபர்ஸ்ட் ஃபேமிலி கிட்ட தான் போகுது அப்படின்றது ரொம்ப கிளியராக தெரியுது. இது திமுக எப்படி கையாள போகிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் நன்றி. தேங்க்யூ.